காலகட்டத்துல கூட சங்கீதம் 34 நாம் பார்த்தோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் நாவில் இருக்கும். எங்க வந்துடும் எல்லா பிரச்சனைக்கும். இப்ப நான் எங்க போறேன், எல்லாத்துக்கும் தேவை சம்பளம் தானே இருக்கு. நான் பேசுறேன், அடி பார்த்தேன் வெளியே வரமாட்டேன், என்கிட்ட கிரி செய்த கனியிருக்காங்க. என்கிட்ட வரங்களை மட்டும் தேவை விரும்பாத கனி என்று பார்க்கிறாங்க. என்னை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையை வெளிப்படுத்துவது வரம் அல்ல, கனிதான். தேவன் எதிர்பார்க்கிற நற்செய்திகள், நற்குணங்கள் உங்கள்கிட்ட இருக்குமானா எங்க இருப்ப? எங்க இருப்ப? தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் இடத்திலையும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையை சேர்த்து கொண்டு வந்தார். ஏன் சபை தானியா இருக்கு தெரியுமா? பாட்டு பாடுறதுக்கு 4 பேர் இருக்கிறது. 4 பேர் இருக்கு. கடிதத்தை இப்போ என்னதான் நடக்குது? என்ன வேணும்? 1000 பிரச்சனை எனக்கு இருக்கலாம், 1000 கஷ்டம் எனக்கு இருக்கலாம், உயிருக்கு பயணம் ஓடலாம். அதுக்கு முன்பாக வேஷம் மாறி பைத்தியக்கார வேஷம் போட்டு தப்பித்தா போது ஓடலாம், கதறிதான் ஓடலாம். ஆனா கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் எப்பொழுது நாவிலே இருக்கும் என்று சொல்லி கர்த்தரை ஏன் சத்தியமாக வைத்ததுனாலே அவன் வாழ்க்கையில எல்லா தீமை எனக்கு வரைக்கும் பாதுகாத்தது மட்டுமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தேவன் அவனை ராஜாவாக்கினார். அது மட்டுமல்ல, இவன் இறுதி ஏற்றவன் என்று சொல்லுவாங்க. தேவனுடைய இறுதியத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? யாரா இருக்கிறாங்க? பெரிய அபிஷேகம் வார்த்தையில மட்டும் இருக்கா, வாழ்க்கையில இருக்கா? அபிஷேகம் ஒரு மாற்றங்களை உண்டாக்கும். அபிஷேகம் தான் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். மாற்றமே இல்லைன்னா நான் கிறிஸ்தவ என்ன பிரயோஜனம் கிடையாது. எனக்கு என்ன வேணும்? ஒன்றுதான் தேவன் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன். சாத்தான் எப்படி ஒரு மனுஷனை பயன்படுத்தி தீமை செய்ய நினைக்கிறார், தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் மூலமாகத்தான் பல நன்மைகளை செய்ய விரும்புகிறது. தீமை செய்த நீ நன்மை செய்கிறவனாய் இருக்கிறாய் என்பதற்கு ஜனங்கள் சொல்லக்கூடிய சாட்சிக்கு காரணம் நீ பெற்ற முதல்ல முன்னுரிமை பண போல இருந்த, இப்ப எல்லாம் நிறைவு பார்க்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க, தீர்ப்பளிப்பு. அதுக்கு கிட்ட போனவர்கள். ஆனா இப்ப எல்லாரும் நெருங்கி வரக்கூடிய அளவுக்கு வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் உண்டாகி இருக்குன்னா அது தேவன் முன்னோடு இருக்கிற அதுக்கு பெயர் தான் உண்மை ஊற்றப்பட்ட அபிஷேகம். என்ன யாரா நான் எங்க நிற்கிறதாக எந்த சூழ்நிலை இன்ப துன்ப நேரம் அது இன்பமா இருக்கட்டும், என் வாழ்க்கையில விரும்பாத துன்பமா இருக்கட்டும், யாரிடத்துல சேர வேண்டும்? நான் தேவனிடத்துல சேரக்கூடியதா இருந்தா என் சாட்சி, என் மேல இருக்கிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் பல திரளான ஜனங்களை நீ கூப்பிடாமலேயே சபைக்கு என்னுடைய அபிஷேகம் என்னை யாரா மாத்தணும்? நான் ஜெபம் பண்ண போறீங்க. ஒரு ஜெபம் குறித்து இச்சலி வார்த்தைகளை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். என்னை இப்படி மாத்துங்கன்னு யாரா ஒருத்தருக்கேன். என் நிமித்தம் சபையிலிருந்து ஒரு ஜனம் கூட போயிட கூட
நிமிர்ந்த சபைக்கு ஜனங்கள் என்ன பண்ணணும்? வரணும். பெரிய இடம் வாங்கி பெரிய இடம் வாங்கிட்டு 4 பேர் மட்டும் இருந்து என்ன பண்ண முடியாது, சபையை நடத்த முடியாது. அப்ப எடுக்கதான் கவனி. இந்த இடம் நிரம்பத்தக்க நிலையில ஜனங்கள் வந்து இருப்பாங்கன்னா இதோட பெருதான இடத்தை கேட்காம ஏன் என்கிட்ட மாற்றம் இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் நான் யார்கிட்ட சேரேன்? அப்ப என்ன, அவர் ஆராதிப்பதற்காகவே இந்த உலக வாழ்க்கையிலிருந்து என்னை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். என் துதியிலதான் தேவன் பிரியப்படுகிறார். நான் துதிக்க ஆரம்பிக்க தேவன் என் நடுவில் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வருவாரான சத்துக்கு சிதறடிக்கப்பட்டு போவார்கள். அது வாழ்க்கையில இருக்கிற ஒரு குரோதமாக இருக்கக்கூடிய சத்துருக்களாக இருக்கட்டும், அந்த கால லோகாதிபதிகளாக இருக்கட்டும், வானமண்டலத்துக்கு பொருளாத ஆவிகளாக இருக்கட்டும், அதிகாரங்களாக இருக்கட்டும், துறைத்தனங்களாக இருக்கட்டும், அத்தனையும் சிதறடிக்க போகும். எப்போ தேவன் வாழ்க்கை நடுவில் வரும். எப்ப வருவது? தேவனை யார் ஆராதிக்கிறார்? என்னை பிரார்த்தின சபை ஆராதனை மாறிப்போ. எப்போ பாட்டு கடைசியில வைக்கிறனாலும் பிரசங்கம் பண்ணா யார் வராங்கன்னாலும் நான் பார்த்தது எப்ப கற்று ஆராதிக்கிறேன். ஆராதனை எப்பதான் பாட்டு படி ஆராதனை இதை விரிவடைய செய்வாராக. இந்த இடத்துல உள்ள நுழைகிறவனா இயேசு கிறிஸ்துவினால அடையாளங்கள் அற்புதம் இன்னைக்கு சுகம் பெற்றுக்கொண்டு வெளியே போய் சாட்சியா பொருளாத ஆவல் ஆசை நிறைய இருக்கு. எனக்கு கொடுத்த தரிசனமே தேவனுக்கு ஒரு சேவையை எடுத்திருக்காங்க. பல வெளியிடத்துல எல்லாம் நிறைய ஜனங்கள் எடுத்துதான் இருக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரு கஷ்டம், சபையில தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. நீங்க எடுத்து வீட்டு கூட்டாங்க, நீங்க நடத்துங்க. சபையிலாக பார்த்தீங்கன்னா குடும்பத்து வீட்டுக்கு ஒரு லீடர். இப்ப அவங்க தெரிஞ்சுங்களா தெரியாதுங்களோ அவங்க அந்த நாள்ல கூப்பிட்டு ஒரு கவர்ல காணிக்க போட்டு நாங்க நடத்தணும் என்பதை காண்பிக்கிறதுக்கு யார் வராங்க இல்லையோ இதனால ஜனங்கள் ரொம்ப 2 பேர் வந்தாதான் அவங்க எங்க கூப்பிட்டு போறாங்க, அவங்க சபைக்கு கூப்பிட்டு போறாங்க. இன்னும் பேருக்கினே இருக்காங்க. ஆனா ஆவிக்குரிய நிலையில இருக்க தெளிப்படுகிற நாம வளர்ந்த நிலையில என்ன பண்ணல. ஏன் துதிக்கிற ஜனம் எங்க வரல? எப்ப வந்து எல்லாம் யார பாத்தீங்க? என்ன அபிஷேகம் என்ன பண்ணும்? எந்த கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ போராட்டமோ பலவீனமோ பலனோ எந்த நிலையிலையும் தேவ பிரசன்னத்தில் அவரை துதிக்கிறவனாக என்ன நிற்க வேண்டும். யாரா கொஞ்சம் கஷ்டம் வந்தாலும் மொழியில உட்காந்து நான் சக்திக்கு போனதால எனக்கு என்ன கிடைச்சது, நான் ஆண்டவருக்காக நான் இப்படியெல்லாம் இருந்தேன், இறங்கியாக்காக நான் கொடுத்துட்டேன். என்ன பண்ணும்? தேவன் செய்கிற எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும். தீமைகள் அத்தனை நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும் என்று ரோமர் 8:28 சொல்லப்பட்டிருக்கு. நிச்சயமா உன் வாழ்க்கையில வந்த தீமைகள் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாகவே மாற்றப்படும். அதற்கு ஒரு காரியத்தை செய்வதற்கிற தீமை நடுவில் இருக்கிற கர்த்தரை துதிக்கிறவனாக, கர்த்தருக்கு சாட்சியாளர்களாக நீ காணப்படுவாயான கர்த்தர் அபிஷேகத்திருக்கிறார் என்பது நீ சொல்லாமலே ஆராதிக்கும்.
நினைத்து தேவ நடத்தும்படி ஜெபிக்கிறோம். அப்பா அபிஷேகத்தின் தகப்பனே, நாங்க குறைவுள்ளவர்களாக ஆண்டவரை காணப்படுகிறோம். அப்பா ஒரு விஷயம் கூட எங்க குறைவுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. தேவன் மன்னித்து அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே உடைய அபிஷேகத்தினால் எங்களை நிறைத்து எங்களை நடத்துங்க. ஆண்டவரே எங்க சபை தகப்பனே அப்பா அபிஷேகத்தினால் நிறைத்து வழி நடத்துறாங்க. அப்பா கிருபைகளை தேவ தந்து நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே இங்க இருக்கிற தகப்பனே அப்பா நாங்க ஒவ்வொருவருமே அப்பா அபிஷேகிக்கப்பட்டவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிறைந்தவர்களாய் காணப்படலாம்ப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களை அப்படியே நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. என் கருத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா வருகிற ஜனங்களும் தகப்பனே புதிதா வரக்கூடியவர்களோ அபிஷேகத்தினால நிறையப்பட்டவர்களா வரணும். தேவ ஆவியானவரே அப்படி நடத்தும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னும் தகப்பனே எங்க சபை பெருகும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்த ஆவியானவரை கருத்தில் முழுவதுமா அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்துக் கொண்டு வந்தார். யார் மக்கள் ஜனங்களை கர்த்தர் சபையில் நான் தேவனை துதிக்கிறவங்களா இருந்தார். ஜனங்கள் எல்லா கண்களும் எனக்கு என் நிமித்தம் தான் சபையில ஜனங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படும். அப்ப சபையில நிறைய ஜனங்கள் வராததுக்கு யார் பொறுப்பு? இந்த பொறுப்பு எப்ப நிறைவேற்றீங்க? எப்ப நிறைவேற்றீங்க? நாங்க ஏதாவது இல்லை 2-3 வார்த்தைகள் கடைசி பேசுறேன். நல்லது, சமூகம் கொடுக்குற நல்லது, சபைக்கு ஏதாவது ஒரு நன்மைகளை செய்யற நல்லது, இதெல்லாம் வந்து நல்லதுதான். இதெல்லாம் ஒரு வரங்கள் போய் சேரும். இதெல்லாம் வரங்கள் மட்டும் இருந்தா போத கனிகள் வேணும். தேவன் விரும்புகிற கனி வேணும். என்ன கனி? உதவிகளின் துதியாகி சொல்லுவது. என்ன கனி வேணும்? எல்லா நிலையில என்ன பண்ணணும்? எப்படிப்பட்ட ஜனம் வேணும்? எந்த சூழ்நிலை வேணும்? நீ எந்த நிலையில இருந்தாலும் அவரை துதிக்கிறதுக்கு, அவரை தோற்கடிக்கிறதுக்கு, அவரை மகிமைப்படுத்துவதற்கு, அவரை உயர்த்துவதற்கு உன் வாழ்க்கையை நீ அர்ப்பணித்து தேவனுக்கு உன்னை ஒப்புக் கொடுப்பாயான உன் நிமித்தம் நான் சபையில தேவ ஜனங்கள் சிறராய் எழுதுவார். உன் நிமித்தமே தேவன் சபையின் நடுவை கிரியை செய்ய ஆரம்பித்தார். ஆனா இதுக்கு காரணம் யாருன்னா என்னை மாற்றுக என்ற உண்மையான ஜெபம் இருக்கும் மாற்றப்படுது. இரண்டாவது இன்னொரு காரியங்களுக்காக கொஞ்சம் வார்த்தையை சங்கீதம் 16 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பமும் ஆனந்தம், பேரானந்தம், இன்பம், பேரின்பம் எங்க இருக்குதா? எனக்கு எங்க இருக்கு?
ஹலோ, வேதம் சொல்கிறது வேதத்தை கொண்டு சிந்திக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீ பாக்கியமானா மாற்றப்படுது. கிடையாது. நான் கவனிச்சு பாருங்க, 4 பேர் இருந்தாலும் கூட ஒரு பாட்டை பாடி ஆராதனை பண்ணி சங்கீத தியானங்களை நடத்தி சங்கீதத்தை சொல்லி நான் நடத்துறது நடத்திதான் இருக்கிறேன். இருக்கட்டும், அது சபையுடைய ஆராதனையா இருக்கட்டும், அது அம்மாவுக்கு கூடுகையா இருக்கட்டும், அது போயிட்டாங்க. ஆனா ஒரு பாரம் எனக்குள்ள இருக்கு. என் தரிசனம் ஆண்டவருக்கு எழுமணும். எனக்கு பின்னாடி எலியாவுக்கு பின்னாடி ஒரு எலிசா, எலிசாக்கு பின்னாடி யாரு இல்லை. ஒருத்த வந்தான், சாபத்தை பெற்றுக் கொண்டுமா வரங்களை பெற்றுக் கொண்டு இல்லையா? யாரு வேணாம் சபையில? நீங்க வாசித்து பாருங்க. நம்ம ஏதாவது எதிராக போது ஏதாவது ஊழி பண்ணா ஒரே ஒரு காரியம் இருக்கு. எதிராக கைகளுக்கு தண்ணீர் சாப்பாடு குமாரனாகி என்ன பண்ண? அவன் சாப்பிட்டு கை கழுவுக்கு தண்ணி. ஆனா அவனுடைய நோக்கம் என்ன? எதுக்காக எதிராக பின்பற்றி வந்தான்? எதுக்காக எஜமானவனாக தன்னுடைய மேலானவனாக எலிசா எலியாவை ஏற்றுக்கொண்டானா? அவனிடத்திலிருந்து இருக்கிற வரங்கள் இவனுக்குள்ள வந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும், வழி நடக்கும் என்ற நோக்கத்திற்காக போன இடமெல்லாம் பின்னாடி போனான். அந்த வரங்களை பெற்றுக் கொள்வதற்கு 4 வழிமுறைகளை கர்த்தர் வச்சிருந்தார். இன்னொரு முறை நான் பேசுவேன். கர்த்தருக்கு சித்தம்னால நம்ம கடக்க வேண்டிய வழிகள் என்னன்றதை இந்த 16-11 சொல்லப்பட்டிருக்கு. பேரான தேவ சமூகம் பேர் இருக்கும். எனக்கு அதுதான் அவருடைய சமூகம். இன்னைக்கு எனக்கு எங்க இருக்கு பேரானதும் பேர் இருக்கும். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தானங்க. அபிஷேகம் என்னங்க? ஒரு பெருக்க யார் இருக்கிற உன்னோட இருக்குது, உன்னோட இருக்கிற அபிஷேகம் ஆண்டவர் ஊற்றப்பட்டிருக்கிறார். அபிஷேக தைலம் ஊற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து தாவீது கர்த்தர் சாமியார் 16-13 அப்பொழுது சாமுவேல் தைல குப்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். ஆனால் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். பட்டவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் தான் சொல்றான். சங்கீதம் 16-11 ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தின் பரிபூரண ஆனந்தம் வலது பாதத்திற்கு நித்திய பேரின்பமும். பேரானந்தம் நித்திய பேரின்பம் எங்க இருக்கு? எங்க இருக்கு? அப்போ சந்தோஷம் நிறைஞ்சி இருக்கிற இடம் தேவ சமூகமா இருக்கும். நீங்க வேண்டாம், இதை விட வேற சந்தோஷமான இடம் ஏதாவது இருக்க பேரின்பம். இந்த அடி இருக்குனாலதான் அவன் சங்கீதத்துல சொல்றான். 100ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசித்து பாரு.
பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை எண்ணீரமாய் பாடி மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆராதனை செய்ய வரணுமா? அங்க வரங்க. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மனுஷனுக்கு நன்றி எங்க போன இங்க வந்து ஒரு பாட்டு பாடுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தாவீது சொன்னா ஒரு காரியத்தை கொஞ்சம் நினைச்சுப்பாரு. அடைக்கலான் குருவிகள் பார்த்து அவங்கதான் ஆண்டவரே, இந்த அடைக்கலான் குருவிக்கு உங்களுடைய வீட்டில ஒரு கூடு இடம் பார்த்தா எது இடம் இருந்துதான் அது எப்பவுமே எங்க இருந்துதான். ஆனா எனக்கு எங்க ஒரு இடம் கிடைச்ச போதும் ஆகாமிய கூடாரத்திலே வாசம் பண்ணுகிற 1000 நாட்களை பார்க்கிறோம். சமூகத்துல இருக்கிற ஒரு நாட்கள் நீங்க அதுல சபை ஆசீர்வதிக்கப்படணும், சபை பெருசா மாறணும், சபையில திறனான ஜனங்கள் வரணும். இதுதான் நம்முடைய நோக்கம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தாவீது மேல இருந்த அபிஷேகத்தை தான் பேசிக்கிறாங்க. அவன் வாழ்க்கையில துன்பத்தை கண்ட மனுஷனை பார்க்க முடியாது. சின்ன வயசு தொடங்கி கோலியாத்துக்கிட்ட அவன் ஆரம்பிச்ச நாட்கள் முன்ன தொடங்கி சாகுற வரையிலும் ஒரு யுத்த மனுஷனாகவே வாழ்ந்தாங்க. ஆனா அவனுக்கு சந்தோஷம் எங்க இருந்துதான், பேரின்பம் எங்க இருந்துதான், ஆனந்தம் எங்க இருந்துதான், அவன் எங்க இருந்த விரும்பினான். அவ என் மேல இருக்கிற அபிஷேகம் என்னை எங்க இருக்க வேண்டியது? தடை நிமிர முடியாத காரியங்கள் என்ன பிரச்சனையோ தேவ சமூகத்தை சேர முடியாது இருக்கிற பிரச்சனைகளை உடை தெரிவதற்கு அதுதான் உன் மேல கர்த்தர் இருக்கு. தடைகளை நீக்கி போடுகிறவர்களுக்கு மிக 2:13 அவருக்கு ஒரு வார்த்தை. என்ன தடையா இருந்தானோ அத்தனை தடைகளை நீக்கி போடுவதற்கு நீயே என்ன பண்ணலாம். ஆனா நீ நானுமே தடையா இருக்க. எனக்கு ஒரு மாற்றங்கள் வேணும், எனக்கு ஒரு மாற்றங்கள் வேணும். டெய்லி கால்குலேட்டர் சீட்டு கொடுக்கிற மாதிரி சீட்டு பிடிச்சிட்டு வரும். ஒவ்வொரு வருஷமும் புதிய காலண்டர் மாற்றிட்டே இருக்கும், அது பிடிச்சிட்டே வரும். எத்தனை காலண்டர் பிடிக்கும்? இப்போ காலண்டர் கிழிஞ்சு நான் சாதிச்சு அறிவிச்சிருக்கிறேன். உன்னை பெற்றவங்களுக்கு உங்க வீட்டு ஒரு நோக்கம் இருக்குது இல்லையா? உன்னை வளர்த்ததுக்கு, உன்னை படிக்க வச்சதுக்கு, உன்னை வாழ வைக்கக்கூடிய பொறுப்புகளை எடுத்துக்கொண்டதற்கு, நீ நல்ல நிலையில இருக்கணுன்றதுக்கு ஒரு பொறுப்பு பெற்றோர்கள் எடுக்கிறாங்க இல்லையா? உன்னை தாங்கி கருவில இருந்து தாங்கி இருக்கிறாரு. 40 வயது வரையும் நான் தாங்குவேன் சொன்னாரு. உனக்காக எல்லாத்தையும் இழந்து ஏழ்மை நிலையில இந்த பூமியில வந்தாரு. தன்னையே உனக்காக எனக்காக கொடுத்தாரு. அவர் உன்னிடத்துல என்னிடத்துல தன் சுய ரத்தத்தினால சபைக்கு உழைத்து வாங்கின சபைக்கு நீயும் நானும் ஏதாவது ஒன்று செய்யணும் எதிர்பார்க்க. எனக்கு சந்தோஷம் இங்கதான் நித்திய பேரின்பம் எனக்கு தேவ சமூகம் தான். நான் எங்க காணப்படும் தேவ சமூகத்துல காணப்படும் மகிழ்ச்சி நிறைஞ்ச ஒரு எண்ணம். பசங்க டூர் அன்னைக்கு காலையில பார்த்தா எல்லா மேல ஏற்குது. பெற்றோர்களுக்கு இடையில கொடுத்துட்டே இருப்பாங்க. எப்ப கிளம்பலாம், எங்க போலாம், டூர் போறேன், அந்த பிள்ளைங்க எங்க போறேன்,
அந்த குடும்பங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமாங்க. தேவ பிரசன்னம் தான், தேவ சமூகம் தான், தேவனுடைய ஆலயம் தான் எனக்கு நித்திய பேருத்தையும் மகிழ்ச்சி கொடுக்குமான இந்த ஆலயத்துக்கு வருகிறது. எனக்கு சகோதரர் இருக்குமான தேவ பிரசன்னம் தான் எனக்கு பேரானந்தம் என்று நான் சொல்வேன். என்னை அந்த அபிஷேகம் எங்க நடத்தனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தானே. எனக்கு என்ன வாங்கி இருக்கு, எனக்கு என்ன வாங்கி இருக்கு பேசுற மாதிரி தப்பா இருக்க. எந்த அளவுக்கு உன்னை அறிந்து கொள்கிறாயோ, உன்னை ஆட்கொண்டு இருக்கிற தெய்வத்தை நீ அறிந்து கொள்கிறாயோ, அந்த அளவுக்கு உனக்கு சமாதானம் தெரியும். குறைகள் நீங்கி நிறைவான ஒரு ஆசீர்வாதங்கள் வருவதற்கு துன்பமான சூழ்நிலைகளையும் ஒரு ஆறுதல் பெற்றுக் கொள்வதற்கு தேவனுடைய சமூகம் அவசியம். அதனால்தான் உடைய சமூகம் எனக்கு பேரு எனக்கு பழைய எல்லாம் அடிக்கடி சொல்றது நிறைய பிரயர்கள் இருக்கு. பிரயர்கள் இல்லாதனால இதே சபையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாலையில ஒவ்வொரு வீட்டிலும் பிரயத்தில் நடந்த சபை தான். எனக்கு நேரமே கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரத்தை கொடுத்து இப்ப நேரம் எனக்கு இருக்குது. வெளியே கூட்டாங்க எப்ப போறேன் எனக்கு ஆசீர்வாதத்தை நான் பார்க்கிறேன். என் பலவீனத்தையும் என்னை பலப்படுத்துகிறதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக. என் பலவீனத்தை காட்டி நான் நேசிக்க நான் சொல்றது கிடையாது. என்னை எழுப்போது இதுவரையிலும் காலையில நான் பேசினேன். எனக்கு இதுதான் பேரேற்றம், இதுதான் எனக்கு ஏராளம் என்பதை அதிகப்படியாக என் மேல் இருக்கிற அபிஷேகம் என தேவ பிரசன்னத்தில் அவனை நடத்தபடியாக யாராவது சொல்லுவாங்க. விசேஷமான அந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவையார் தகப்பனே ஒருமனப்பட்டவர்களாய் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே நீர் தகப்பனே எங்கள் சபங்களை கேட்கிறவரா எங்கள் மத்தியிலே வீச்சிருக்கிறீர். அதற்காக மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனை கொடுக்கப்பட்ட குறிப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஆண்டவரே நித்திய பேரின்பம் உண்டு என்று தகப்பனை தாவீது தகப்பனை அனுபவித்த இந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவர் இப்போது கேட்டிருக்கிறோம். அப்படியாக கூட நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து வரும்படியாக கூட தேவனே நீங்க ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே இந்த இடத்துல கர்த்தாவே உம்மிடத்துல நிற்கவும் உம்மிடத்திற்கு ஆண்டவரே உம்மோடு கூட இருக்கவும் ஆண்டவரே எங்கள் இருதயத்தை கர்த்தாவே பழக்கி தேவன் கிருபை பாராட்டும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவை பூரப்படுத்தி தகப்பனே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அதிக நேரம் எடுத்து காத்திருக்கோம். உம்மோடு கூட ஆண்டவரே தகப்பனே உம்மோடு கூட நாங்கள் இருக்கவும் ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கும் சமூகத்திலே வந்து காத்திருக்கவும் ஆண்டவருடைய ஆராதனையில கர்த்தாவே முன்னாடி வரவும் தேவனே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆவியானவர் தாமே எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவன் அனுபவித்த அந்த காரியத்தை கர்த்தாவே நாங்களும் அனுபவிக்கும்படியாக கூட கர்த்தாவே அனுக்கிரகம் பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே அவர் திரும்ப திரும்ப கர்த்தாவே சமூகத்திலே காத்திருப்பதை குறித்து கர்த்தாவே அவர் பேசுகிறார்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே நாங்களும் கர்த்தாவே சமூகத்திலே ஆண்டவரை
நிற்கக்கூடியவர்கள் நாமும் சமூகத்தில் நித்திய பேருண்மையை அனுபவிக்கக்கூடியவர்களாக கூட கர்த்தாவிற்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை கர்த்தாவின் அனுபவத்தை நாங்கள் பெரும்படியாக கூட இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆவானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, வானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. எது கதறுகிறது போல? ஏன் யார் கதறுகிறது? காட்டுக்கு ராஜா சிங்கத்தையும் நாட்டுல எவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க? மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறும் தேவனே. மனதுக்கு ஒரு கண்களுக்கு தங்களுடைய தாங்கத்தை தீர்த்து கொள்வதற்கு எத்தனை தூரமானாலும் இருக்கும். எடப்பாடி எடப்பாடி எத்தனை மணிக்கு கடவுள் கடம்பாங்க? அவ்வளவு வேகமா சாப்பிட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் கடந்தாங்கன்னா ஒரு 7 மணி 8 மணிக்கு பார்த்து நாங்க வந்து சேர்த்து பார்த்தோம். எவ்வளவு பணம் ஏன் வந்தாங்க? ஒரு தான் தேவனுடைய வார்த்தைக்கு அந்த தாகம் தனிக்கு கவனிப்பாங்க. நான் சொல்றேன், இந்த பூமியில வாழக்கூடிய நாட்களில தான் இந்த தாகத்தை நீ தீர்க்கணும். ஆண்டவர்கள் அது தாகமா இருக்கிறவர்களே. 58 வாசி. தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அமைத்து வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து எங்க வாங்க? அதே போல தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன். வந்த நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் சொன்னார். சொன்னாங்க 54 மணி நேரம் 44 தண்ணீரை கரண்ட நேரத்தில் ஆவையும் உன் சங்கல் மேல் ஆவையும் உன் சந்தனத்து மேல் ஆசையும். சரி, யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். பணக்காரனுடைய கதை தெரியுது. அது கதை நடந்த காரியத்தை ஓமையா ஆண்டவர் பேசுறது. இந்த பணக்காரன் மறித்து பாதாளத்துக்கு நேராக கொண்டு போகப்பட்டான். ஏழு ஆபிரகாம் மடி என்று சொல்லக்கூடிய பரதீசில கொடுத்து விடப்பட்டான். அன்னைக்கு பரதீசும் பாதாளமும் பக்கத்துல நடுவில் ஒரு பெரு குளத்து.
இயேசு உயிரோடு எழுதின பிறகுதான் பரதீசு மாற்றப்படும். 3ஆம் வானத்துக்கு எடுத்து இந்த பணக்கார ஒரு வார்த்தை சொன்னதை நீங்க ஞாபகம் வச்சிருக்கணும். யோ தக்குனீங்க, நான் வேதனைப்படுகிறேனே, தகப்பனே ஆபிரகாமே, உன் மடியில் இருந்த அந்த லாசரை அனுப்பி அவங்க சுண்டுதலை தொட்டு தண்ணீரனாலே என் நாக்கை குளிரப்படும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏதோ குளிர பண்ணணுமா? தண்ணீரை தொட்டு கொடுத்தா எவ்வளவு தண்ணி இருக்கும்? அந்த ஒரு தண்ணிக்குள்ள ஒரு கிடைக்கும். ஜெபம் கேட்கப்படவும் மாட்டார். உன் ஜெபம் கேட்கப்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த பூமியில திருப்தியாயினும் விபச்சாரியா நீங்க சரியாயிடும், குடிகாரனா நீங்க சரியாயிடும். நீ எப்பேற்பட்ட நிலையில இன்னைக்கு தீமையில இருந்தாலும் தேவன் கொடுக்கிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு கொண்டு வந்தோம். செத்த பிறகு நீ பெற்றுக்கொள்ளவே முடியாது. உயிரோடு இருக்கிற காலகட்டத்துல தேவனுடைய வசனம் யோவான் 17:18 சொல்லப்பட்டபடி வசனம் ஒன்று பரிசுத்தமாக்கிக் கொண்டே சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். வசனமே சத்தியம். இதை அடக்கி வச்சிருந்தா அதான் சொல்லுவான். சத்தியம் 84% வாசிக்கிறேன். ஆயிரம் நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. எங்க போற நாள் நல்லது? நீங்க பாருங்க, இந்த பணக்காரங்க வாழ்ந்தான் நினைச்சு எதை சாதிச்சான்? ஏன் போன கூட்டங்க அவனை சுற்றி இருந்து மிகவும் ஒரு நிறுத்து. அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாக்கள் போடக்கூடிய ராஜாம்பரம் ஏகப்பட்ட ட்ரெஸ் தான் அவனுக்கு. சாதாரண மனுஷன் போடுற ட்ரெஸ் இல்ல, ராஜாம்பரமா ராஜாக்கள் போடக்கூடிய ட்ரெஸ். எவ்வளவு மேன்மையான ட்ரெஸ், விலையுயர்ந்த ட்ரெஸ். எப்படி வாங்கலாம்? ஒண்ணுதான் குறையுது. இவங்க என்ன கிடையாது எதுவுமே. இங்க அவ்வளவு பணக்காரனா இருந்தவன் பாதாளத்துக்கு போனவன ஏகாமாறினான். வெறும் தண்ணிக்கு பிச்சை எடுக்கிறவனா மாறிட்டான். இந்த பூலோகத்துல ஏழையா வாழ்ந்த அந்த லாஸ்டர் கொடுக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. இங்க கொடுக்க வேண்டிய நிலையில இருந்த பணக்காரன் அங்க மாத்திர நிலைப்பட்டான். எதிர்த்து இல்லை. அப்ப இன்னைக்கு இந்த பூமியில வாழக்கூடிய காரணங்கள் எவ்வளவு என்று தெரியாது. மறைக்கப்பட்டிருக்கு. அது மறைக்கப்பட்டிருக்கு. அது தேவன் நமக்கு வெளியிட்டுதான் பயிற்சி கொடுத்தே சேர்த்து இல்லையா? மருந்து வச்சிருக்கிறாரு. ஆனா முடிவு நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த முடிவு ஓட்டம் ஓடி முடிக்கிற அந்த முடிவு நாளில ஏற்று சொன்னார் எல்லாம் முடிந்தது. என்ன நோக்கத்திற்காக அவர் அனுப்பப்பட்டாரோ அந்த எல்லா காரியத்தையும் அவர் என்ன பண்ணாரு? முடிச்சு தன் ஆகிய தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாரு. இப்ப ஏன் ஓட்ட முடியும் போது, ஓட்ட முடியும் போது எல்லாம் முடிஞ்சது சொல்ல முடியும். எப்ப முடியும்? என்ன பண்ண முடியல. கோடம்பாக்கத்துல இருந்து பட்டாபுரம் பஸ்ஸுக்கு காசு இல்ல. அப்ப சைக்கிள் தான் இருக்கு. அன்னைக்கு 5 நிமிஷம் நான் பஞ்சர் போட 50 நிமிஷம் கையில இல்லாத அளவுக்கு 4 மணி நேரம் 3 மணி நேரம் சைக்கிள் ஓட்டி நம்பி போயிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு அன்னைக்கு இருந்த தாகம் அங்கே இருந்து
ஸ்பீக்கர் எல்லாம் மீட்டிங் எல்லாம் முடிக்க கொடுத்து அது கூட போய் நாங்க பேசி ஜெபம் பண்ணி வாங்கி வீட்டுக்கு 7 மணி 8 மணி. எங்க இருக்கிற ஒரு நாள் அப்ப ஜாமீன் மேல இருந்த அபிஷேகம் அன்னைக்கு இருந்த மாதிரி இந்த 3 நாள் 7 கத்துந்தான் நானும் வந்த கத்துத்தான். ஆனா சங்கீதம் 122 வருஷம் சொல்லப்பட்டிருக்க வார்த்தை எட்டி கொடுக்கிற வார்த்தை ஆரோகணன்றது மலை மேல ஏறும்போது பாடுற சங்கீதம். ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப தேவாலயம் மலை மேல இருந்து எங்க இருந்தது? இப்ப மலை மேல எங்க போறதுங்க? நாங்க எப்படி இருந்ததுன்னா இவன் யாரு பக்கத்துல போன அண்ணா தூக்கி போட்டு வேலை காட்டுக்கு இருக்கிறேன். அவனை பத்திரமா தீவிர விடுறதுக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார். தன்னுடைய அதிகாரத்திற்கு அந்த கூட்டுக்கு அதிபதி சொன்ன மாதிரி ஏராளமான ஜனங்களுக்கு இருக்கிறாங்க. ஆனா யார் கூட நடந்து போனாங்க? என்ன மேல ஏறி போனாங்க? மதம் மேல ஏறுகிறதுக்கு அந்த கஷ்டம் தெரியாம இருக்கிறதுக்கு ஏறுமுக சங்கீதம் சொல்லுவாங்க. அதை ஏறும் போதே பாடிக்கிட்டு போனான். எதை பார்த்து எங்க போறது சந்தோஷம்? தேவனுக்கு மேல தேவ சமூகத்துல நிக்கிற சந்தோஷம் எனக்கு இருந்தா கஷ்டங்கள் எனக்கு பெருசா தெரியாது. இங்க அவர ஆராதிக்க வரணுங்க எனக்கு அவரு பார்த்தோம்னா எனக்கு இன்னும் எங்க மாமியார் எத்தனை எனக்கு கேட்கறதுக்கு எப்படி யாரு படிக்கிறாங்க. எனக்கு முதல்ல ஆபரேஷன் நாட்கள் நடந்த காலகட்டத்தில் இருந்து இத 9 வருஷம் ஆகுது. இப்போ வரல அவங்க தான் கேட்பாங்க எப்படிதான் யாரு மாதிரி எனக்கு தெரிந்தவங்க ஏன்தான் ஆர்வம் வேலை யாருக்கு வந்துதான் அவர் பலன் இல்லைன்னா என்ன குறிச்ச ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கு. எனக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக தேவன் தான் எனக்கு. அவர் என்னை கைவிட்டாங்க நான் என்ன பண்ணுவேன்? முடியாது. படுத்துக்கிறேன் தான் நான் பாடிட்டு இருக்கேன். இல்லைன்னா ஒரு செல்போனை கையில வைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? வரணும். அப்ப அதுக்கு வரணும்னா எனக்கு அப்போ பலவீனத்தையே பேசி காரணம் காட்டி வீடு தங்கிடாம அந்த வீடத்திலையும் அந்த பலனை எனக்குள் பெற்று எனக்கு துறையா நீங்க நின்று என்னோட கூட வாங்க அவங்க எங்க போறது ஆசை அவன் எங்க தங்க நினைச்சான்? மாநிலத்தில் நீரோட நேரம் சூனம் பணம் தாகம் எதை பார்க்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அந்த தாகத்தை எங்க நீ தீர்த்து கொள்ளலன்னா சபையில தான் இதுக்கு நீ செலவு பண்ணி ஆகணும். நேரத்தை செலவு பண்ணி ஆகணும். பணத்தை நீ செலவு பண்ணி ஆகணும். உன்னுடைய சுகத்தை கொடுத்து ஆகணும். ஏன்னா திருப்தி இங்க நீ பெற்றுக்கொள்ளலன்னா உனக்கு வேற எங்கே பெற்றுக்கொள்ள வழியே கிடையாது. என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கண்டிப்பா சபையில கூடி வரக்கூடிய ஜனங்கள் எல்லாமே ஒன்னா வந்துட்டாங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் வந்தாங்க. ஜனங்க வண்டிக்கு போக முடியாம அங்கங்க என்ன பண்ணுங்க. அப்ப அந்த கூட்டங்களை பார்த்தவங்க சபை நடக்குது யாரு அப்போ போக முடியாத ஜனத்தை போய் பார்க்கலாம் என்ற ஒரு ஆசையை தேவன் கொண்டு வரும்போது எங்க வர்றாங்க?
இங்க வரது தெரியல, போறது தெரியல, 4 பேர் தான் சொன்னாங்க. எப்படி என்ன பண்ண? இந்த பாடத்துக்கு கொடுத்த வாக்கிய தாகம் தனித்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எவ்வளவு தூரம் ஆனாலும், எவ்வளவு செலவானாலும், என் சந்தோஷம் எதை இழந்தாலும் நான் எங்க வரணும்? இந்த பூமியில உங்களுடைய சகோதரத்துல என் மேல விசுவாசமா இருக்கிறவருக்கு உள்ளத்துல ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் போகும். தமிழர்ல மாற்றத்தை கொடுக்கிற நதியா அனுப்புறது. அது போற இடம்லாம் செழிப்பு. அப்ப நீ போன இடமெல்லாம் செழிப்பா மாற்றப்பட வேண்டுமானால் நதிகள் ஊருக்குள்ள ஓட ஆரம்பிக்கணும் இல்லையா? எவனைய தண்ணி எடுக்க வந்த அந்த சமாரிய ஸ்திரீயுடைய வாழ்க்கைய எவ்வளவு சீக்கிரத்துல ஆண்டவர் மாற்றினாருன்னு பாருங்க. மாற்றங்களை உருவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆனால் மாற்றம் உண்டாவதற்கு நான் உண்மையாக காணப்பட வேண்டும். அதையா என்ன பண்ணுங்க, நேரம் வரும்போது தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தாகத்தை தண்டிப்பார். உன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் தாகம் தண்டிக்கப்பட உன்னை தீவிர தண்ணீர் உள்ள நதியாக மாற்றும். அந்த அபிஷேகம் யாரு கூட பாய்ந்து போகும்? அது போற இடம்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு ஜீவனை கொண்டு போகும். அப்படியாப்பட்ட மனுஷனா மாற்றப்பட நடிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க. யார் கேட்கப்படுங்க? குறிக்கப்பட்ட டைம் ஒவ்வொருவருக்கும் அப்பாவுடைய சமூகத்தில் இருக்கும்படியான ஒரு காலத்தை வாங்கி உண்டாக பரிசுத்த ஆவியானவர்களாக அப்பா நாளை எங்களுக்கு இருக்க எல்லா தடையும் நீக்கி போடுவீர்களாக. ஒவ்வொருவருக்கும் அப்பா இந்த நாவலை வைத்திருக்கிறோம். சீவ நதிக்கு நாம் தான் என்று வலியுறுத்தி சீவ தண்ணீர் நதிக்கு ஓடும் என்று சொல்கிறாப்பா. அப்படியே ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஜீவ நதிக்கு ஓடும்படியாக பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நெருக்கடியாக ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லாம் மாற்றி ஒரு தாபமா கவலை ஒரு மனமா கவலை சேர்ந்ததற்கு ஓடி வரும்படியா உடற்சியை நாமத்தினாலே இறக்க பாராட்டும்படியா ஸ்தோத்திரிக்கிறார். எங்களுக்குள்ள தாழ்வு எப்பொழுது நோக்கி ஒருபடியா இருக்கும்படியா சொல்றேன். நேரங்கள் காலங்கள் பாராதபடிக்கு பாராதபடிக்கு கடந்து சென்று வர எந்த சூழ்நிலை இருந்தாலும் எல்லாருக்கும் தண்ணி விட்டு சமூகம் ஓடி வருவதற்கு என் தெய்வம் தயவாக நடத்த முடியாது. அபிஷேகம் நடத்தபடியா ஸ்தோத்திரிக்கிறப்பா. இருக்கிறபடி நீங்கள் அப்படியே எனக்கு ஆசீர்வதிங்க. ரெண்டு சாமி தாவீது அதனோடு ஏபோத்தை தரித்துக் கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினார். நடனம் எப்போ வரும்? யாருக்கு முன்பாக நடனம்? ஏற்றைய ஆறாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தேவி கேட்பது சேதாரம் இருக்கும் போது நிலைக்கால் சட்டம் அசைந்தது. கூப்பிடுவதின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் துணையினால் வாசல்கள் நிலைகள் உயிர்கள்தான் உயிர்களாக உயிரில்லாத ஒண்ணு தேவனை துதிக்கும் போது அசையுமானால் நீ நான் உயிருள்ளவங்க செத்தவங்க செத்தவங்க தவிர அசையும்.
ஆராதனை ஒரு ஆசிரியர் இங்க வந்து நின்று ஆராதனை 1000 சோத்திரம் வந்து 1000 அடிகள் ஆபத்து. ஆனா அங்க போய் என்ன பண்ண ஏதாவது ஒரு சீன் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு பாட்டு என்னதான் தப்பு? ஆராதனை யாரை மகிமைப்படுத்துறது? தேவனை மகிமைப்படுத்துறது. அப்போ ஜடம் அசைன் ஆராதனை அற்புதங்கள் நடக்கும். என்ன ரொம்ப ராஜ வஸ்திரத்தை கைத்தான் ராஜா இருந்தே மாத்திட்டான். இப்ப ஏபோல் வஸ்திரம் தெரிஞ்சுக்கணும். நடு வீதி ஆகும் என்ன ஆகும்? இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யாருக்கு அட்டீசன் நினைச்ச அவர் மனைவி நீங்க அந்த கடைசி வரலாம் தாவிக்கு பண்ணே ஏராளமான மனைவிக்கு நிறைய பிள்ளைகளை கொடுத்த ஆண்டவர் நான் நேசித்து அவருக்காக எவ்வளவு தியாகங்களை பண்ணி யுத்தங்களை நடத்திட்ட தாவீது மீகாவத்த மகனையா ஏற்றுக்கொண்ட பிறகு தாவீதுக்கும் மீகாவுக்கும் ஒரு குழந்தை இல்லாதபடிக்கு கர்த்தர் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணா எத்தனை முன்பாக பேண்ட் வசித்து ஆடுறாங்களே இல்லையா? பேண்டுக்காக நம்ம ஆட வேண்டாம். உடன்படிக்கை பெட்டி தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னத்தினால நிரம்புகிறவன், தேவ அபிஷேகத்தினால நிரம்பப்பட்டவன் ஜடமா இருக்க முடியாது. இருக்க முடியாது. அவன் செத்து போன நிலையில காணப்பட்டவனா இருந்தாலும் அவனை அசைக்கிறதற்கு அவன் மேல ஊட்டப்பட்டிருக்கிற அபிஷேகம் வல்லமையுள்ளதாக. நம்முடைய ஆராதனை எப்போ நம்மளை அசைக்குதோ அப்போ நீங்க மற்றவங்களை அசைக்கிறவங்க எல்லாரையும் வந்த ஆளு எல்லாம் யாரு முன்ன வராங்களோ அவங்க கொண்டு ஒரு பாட்டு பாடுப்பா அந்த மாதிரி ஏன் சொல்றேன் நீ யாரா மாறணும் ஒரு மாற்றங்கள் உண்டாங்க. கர்த்தர் அப்படி அசைக்கக்கூடியவர்களாக அசையப்படக்கூடியவர்களாக வண்டி பண்ண ராஜா 4 பேர் என்ன பாக்குறாங்க வெக்கப்பட்டு நான் என்ன பண்ணிருக்கேன் நான் நீசனா இருந்தேன் மொத்த வீட்டுக்கு என்ன பெரிய ஆண்டோட வைக்காத அவருக்கு முன்பாக ஆடினேன். நான் யாரா இருந்தேன் நான் பெரிய பத்திரிக்கவனா இருந்தேன்னா சொல்றேன் நீசனா இருந்தேன். ஆனா ராஜாவாகிய மொத்த குடும்பத்துக்கு என் நேரம் வைக்கின்றது. என்னை உயர்த்தி வைத்த தேவனுக்கு முன்பாக நான் ஆடி பாடுகிறேன் என்று சொன்னார். என்னை உயர்த்தினது என்னோடு இருக்கிற ஆண்டவர் யாருக்கு முன்பாக அவருடைய பிரசன்னம் அவருடைய அபிஷேக தைலம் என்னை ஆட்சி படைத்தது. நான் எனக்குள்ள மாம்சத்தில் ஆடக்கூடாது. என்னால் ஆட்சி படைக்கப்படக்கூடிய அந்த அபிஷேகத்தின் வல்லமையில நான் ஆடுவேன். அதுல நான் அசைவேன். மற்றவன் அசைக்கக்கூடிய அந்த அபிஷேக வல்லமை அப்படி காட்டு நம்முடைய ஆசீர்வதிக்கப்படியாக நன்றியுடன் சொல்றோம். குடும்பங்கள் எல்லாரையும் வருமானங்கள் குறைவா இருந்தா கட்டணத்தை அதிகப்படுத்த நானே ஒரு பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறேன். வியாதிகள் பலவீனங்களிலே கர்த்தர் பலனா இருந்து ஜீவனா இருந்து கர்த்தர் நம்ம தாங்கி வழி நடத்தும். சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சத்துருக்களை கர்த்தர் காதுகளாக நடத்தும். வெடிக்கும் நம்மளை இப்ப மனுஷர்களாக ஒருத்தர் நீங்க யாருன்னா இப்ப மனுஷன். 2வது தியாகம் சாதனை மூணாவது காவலர்கள் சொல்லப்பட்ட அப்படியேப்பட்ட பொறுப்பு தேவர் மேல என் மேல வச்சிருப்பாங்க. அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடிய பொறுப்புள்ள மனுஷர்களாக நீங்க இருந்து நீங்க குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் தேசத்திற்கும் சபைக்கும் நீங்க ஆசீர்வாதமான கர்த்தரை நடக்கும்படியாக கையில் வைத்து நன்றி
திருவிழைகள் கத்தருடைய நடத்த பாருங்க. அடிக்கடி சொல்ற பிள்ளைகளை உங்களுக்காக வளர்க்காதீங்க, கத்தருக்காக வளர்க்க. பிள்ளைங்க யாருக்காக வளர்க்கணும்? உங்களுக்காக நீங்க வளர்த்தீங்கன்னா பிள்ளைங்க யாருக்காக வளர்க்கணும்? அது மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், உங்களுக்கு நிச்சயமான ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா சின்ன வயசுலயே கத்தருக்குள் வளர்ந்துச்சுன்னா அந்த பிள்ளை சாட்சி உள்ளதான். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். பிள்ளைகளோடு கூட தேவ தூதர்களுடைய பாதுகாவல் இருக்கணும். அங்கே தொடர்புடைய நம்முடைய ஜனம் இன்னைக்கு இந்த தீமைகளெல்லாம் இருந்து அது எல்லா ஜனங்களையும் பாதுகாக்கணும். குறிப்பா குழந்தைகளை பாதுகாக்கணும். நன்றி. எப்படி பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில இருக்கிற மலேரியா, நிமோனியா அப்படியாப்பட்ட அந்த காய்ச்சல் ஜனங்களை சுகமாக்கும்படியாக நன்றியை கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிற இடத்தை நன்மைகளை ஆசீர்வாதங்களை வருகிற நாட்கள்ல உலகத்திலேயே 1000 மடங்கு அந்த ஆசீர்வாதம் வருகிற சில மாசங்களுக்குள்ள கர்த்தர் நமக்கு கனப்படுத்த முடியாது. நன்றியுடைய ஊழியக்காரன் சுகத்தை கர்த்தர் விரும்புகிற என்ன எனக்கு கருத்து ஆரோக்கியம் கர்த்தர் எல்லா ஊழியர்களையும் பங்கெடுக்க உதவி செய்யணும். கர்த்தர் நல்ல பலத்தின் சுகத்தில் நடந்து சபை ஜனங்கள் எல்லாரும் எல்லாரையும் நீங்க கடியோடு செய்கிற பிரயாசங்களில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கணும். அதிகாரிகள் கண்களில் கொஞ்சம் தயவு கிடைக்கணும். போக்குவரத்து ஆசீர்வதிக்கப்படணும். சரீர சுக பெற ஞாபகத்தை ஜீவன் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேற யாருக்காவது குறிப்பா ஜெயிக்க வேண்டிய ஜப குறிப்பு கடைக்காக கையில் பிரயாசங்களை கர்த்தர்களுக்கு ஆசீர்வதிப்பாங்க. நீ தனியா கூலிக்கு வேலை செய்தாலும் அதுலயே ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ கடையை நடத்தினாலும் உனக்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரணும். ஏன்னா ஆண்டவர் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். என்னாகும் 24 இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு தெரியும். இந்த ஆசீர்வாதம் நம்ம வீட்டை விட்டு வெளிக்கும். சத்துரு ஒப்புதலும் புதுவரை போவதும் இராத வார்த்தைப்படி எத்த நத்தனம் வீட்டுக்குள்ளுடைய வெளியே ஆசீர்வாதங்கள் போய்விடாதபடிக்கு வாசலின் தாழ்பாடுகளை கர்த்தர் பலப்படுத்தி காத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளினாலே உண்டான சமாதானத்தை கர்த்தர் திரும்பப்பட வேண்டும். நன்றியுடன் நாம் கர்த்தருடைய எல்லா நிலையும் ஆசீர்வதிப்பார். திருமண நாளை கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை சஞ்சலமும் தவிப்பும் நீக்கி போகும். ஏசாயா 51:3 கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் பாழான ஸ்தலங்களை தேர்ந்தெடுத்து அது வனாந்தரத்தை ஏதேனை போலும் கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் என்ற வாக்கின்படியே மகிழ்ச்சியும் ஆண்டாக எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கக்கூடிய ஆண்டாக கர்த்தர் எல்லா வனாந்தரங்களையும் மாற்றக்கூடிய வருத்தமாக வனாந்தரங்கள் வயநிலையாக மாற்றக்கூடிய ஆசீர்வாதங்கள் தந்து இவர்களை பொதுவாக கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படியாக நன்றியுடன் ராஜாதி ராஜாவை மாதத்தில் நடக்க இருக்கிற திருமண நாட்கள்
பிறந்த நாட்கள் காணக்கூடிய நாளைக்கு விஷால் இமான் எனக்கு 9ஆம் தேதி அவனுக்கு பிறந்த நாள். இந்த குழந்தைய கர்த்தர் ஆசீர்வதிக்கும், நல்ல நிறைய வளர்ச்சி அடையணும். கர்த்தர் எல்லா நன்மையாக கொடுக்கக்கூடிய மாதத்துல இன்னொருத்தர் சாப்பிட்டு இளைய தலைமுறையை பிறந்த எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். நன்றியுடன் ராஜாதி ராஜாவுக்கு நாட்டுமாவே கர்த்தரை என் முழுவதை சத்து சத்துடன் என் ஆத்மாவை கர்த்தரை கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடு ஒவ்வொரு பரிசுத்தவான்களோடு வந்திருக்கிற அனைவரோடும் குடும்பங்களோடு என்று நீடித்து நன்றியோட நன்றி நன்றி நன்றி.